Hello dear students, good morning. Welcome to my YouTube channel Venkatesh Maths Academy. இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குறது சமச்சீர் கல்வி 10th மேத்தமேட்டிக்ஸ் ஜியாமெட்ரியில் பைத்தோகரஸ் தியரம், தமிழில் பித்தாகரஸ் தியரம். ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? In a right angle triangle, the square of the hypotenuse is equal to the sum of the squares of the other two sides. Now consider the triangle ABC right angle at A. Okay, now what is hypotenuse? It is one of the sides of a right angle triangle just opposite to 90 degree. So 90 எங்கே இருக்குது? angle A ல இருக்குது. இதுக்கு opposite side என்ன இருக்குது? BC. Therefore BC is called hypotenuse and the other two sides are AB and AC. Okay, இப்போ proof பார்க்கலாமா? Proofல first one given in triangle ABC angle BAC equals 90 degree. அல்லது நீங்கள் என்ன பண்ணலாம்? டைரெக்டாக ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 90 டிகிரின்னு எழுதிக்கோங்க. ரைட்டா? செகண்ட் ஒன், டு ப்ரூவ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். இதான் அந்த ஸ்டேட்மெண்ட். ஓகேயா? என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போட்டென்யூஸ். இங்கே என்ன சொன்னேன்? பிசி இஸ் கால்டு ஹைப்போட்டென்யூஸ். தேர்ஃபோர் பிசி ஸ்கொயர். த அதர் டூ சைட்ஸ் ஆர் ஏபி அண்டு ஏசி. சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அப்படின்னு இருக்காங்க. சம்னா ப்ளஸ் பண்ணணும். எப்படி பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணணும். ஸோ பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். ஓகே, அடுத்ததாக கன்ஸ்ட்ரக்ஷன். ட்ரா ஏடி பர்பண்டிகுலர் டு பிசி. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு கேட்டால் இதை ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்படி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏடிங்கிற பர்பண்டிகுலர் ட்ரையாங்கிள் ஏபிசியை 2 more ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக பிரிக்குது. நேம்ட் as ட்ரையாங்கிள் ஏபிடி ரைட் ஆங்கிள் at D and triangle ADC right angle at D. ஓகேயா? அடுத்தது என்ன செய்யணும்? இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரையாங்கிள் ஏபிசியை ட்ரையாங்கிள் ஏபிடியோட கம்பேர் பண்ணணும். ஒன்ஸ் அகெயின் ட்ரையாங்கிள் ஏபிசியை ட்ரையாங்கிள் ஏடிசியோட கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணிங்க அப்படின்னு கேட்டால் இது எளிமையாக என்ன பண்ண முடியும்? ப்ரூவ் பண்ண முடியும். அதற்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் யூஸ் ஆகும். ஓகேயா? அதை எப்படி யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன எழுதியிருக்கேன்? கம்பேர் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்டு ட்ரையாங்கிள் ஏபிடி. அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஆங்கிள் பிஏசி ஈக்குவல் டு ஆங்கிள் பிடிஏ. ரெண்டுமே பாருங்கள். ஆங்கிள் பிஏசி இட் இஸ் 90 டிகிரி. ஆங்கிள் பிடிஏ இட்ஸ் ஆல்சோ 90 டிகிரி ஈக்குவல் டு 90 டிகிரி. இதுக்கு என்ன ரீசன்? ஃபர்ஸ்ட் ஒன் கிவன், செகண்ட் ஒன் பை கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேயா? அடுத்ததா ஆங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏபிடி. ரெண்டு ட்ரையாங்கிள்லையுமே ஆங்கிள் பி இஸ் காமன், அதனால காமன் ஆங்கிள். ஓகேயா? ஸோ பை ஏஏ சிமிலாரிட்டி வி கெட் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிடி. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இஃப் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் தென் the ratio of their corresponding sides are equal. அதன்படி BC by AB, இந்த BCயும் ABயும் corresponding triangleோடைய hypotenuse. ஓகேயா? it is equal to AB by BD. இது என்னது? corresponding trianglesோட basis. right? Now using cross multiplication we get AB into AB, AB square equal to BC into BD. இது result 1. right? அடுத்ததா compare triangle ABC and triangle ADC. angle BAC equal to angle ADC. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? triangle ABCயும் ADCயும் கம்பேர் பண்ணுறோம். அப்போ BACங்கிறது triangle ABCயோட ரைட் ஆங்கிள், அதே போல் ADCங்கிறது triangle ADCயோட ரைட் ஆங்கிள் ஈக்குவல் டு 90 டிகிரி. ரீசன் ஃபர்ஸ்ட் ஒன் கிவன், செகண்ட் ஒன் பை கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேயா? அடுத்தது ஆங்கிள் ஏசிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏசிடி. இது ரெண்டு ட்ரையாங்கிளையுமே என்ன இருக்குது? ஆங்கிள் சி இஸ் காமன். ஓகேயா? அதுக்கு ரீசன் வந்து காமன் ஆங்கிள். ரைட். அப்போ பை ஏஏ சிமிலாரிட்டி படி ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏடிசி. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் என்ன சொல்லுது? இஃப் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் தென் the ratio of their corresponding sides are equal. அதன்படி BC by AC. What is BC? BC is hypotenuse of triangle ABC and AC it's also hypotenuse of triangle ADC. அதே போல்
equal to AC by DC. AC and DC both are the bases of the corresponding triangles. Now using cross multiplication we get AC into AC, AC square equal to BC into DC. This result 2 nu eduthukkom. Now adding 1 and 2, we get, what is 1? AB square equal to BC into BD. LHS இருக்குது AB square. AB square plus இங்கே இருக்குது AC square equal to RHSல BC into BD plus BC into DC. இதில் பார்த்தீங்கன்னா BCS காமன், அதை வெளியே எடுத்துருங்க. BC into BD plus DC equal to BC into, what is BD plus DC? BD plus DC which is equal to BC. So BC into BC equal to BC square. Therefore AB square plus AC square equal to BC square. Thus it is proved. Okay students, சம் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்க. கண்டிப்பாக எளிமையாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்கணும் நீங்கள் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே 2024 மார்ச் எக்ஸாம் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. அதனால் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம்ஸ் அப்படி உங்களுக்கு தெரியும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும், உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். அதனால் மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then, bye.